இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து 7 நாட்களாக இந்த வாரம் முழுவதும் தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே ஒவ்வொரு காரியங்களும் நாம் தியானித்தோம். தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விசுவாசம், ஞானம், தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் சகோதர சிநேகம், இதுதான் வசனம் உங்க சொல்கிறது. 2 பேதுரு 1:5-6-7 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்தோம். விசுவாசம், ஞானம், தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இன்றைக்கு இந்த அன்பு தணிந்து விட்டது. கடைசி காலத்துக்குள்ளா இருக்கும். என்னோட ஒரு சகோதரர் பேசிக்கொண்டார். அவங்க 2 ரொம்ப நண்பர்கள், 2 ஊழியம் செய்கிறார்கள். பாருங்க, அவங்க கொஞ்சம் படித்துக்கொண்டே ஊழியம் செய்யறாங்க. அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு படித்து கொண்டிருக்கிற போது அவர்கள் ஊழியம் செய்வதற்காக அழைப்பு வருகிறது. பாருங்க, அந்த குறிப்பிட்ட நண்பன் அந்த சகோதரனுடைய அவன் வேலை செய்த இடத்துல மேனேஜர்ட்டு ஃபோன் போட்டு அவங்களுக்கு லீவ் கொடுக்காதங்க அப்படின்னு பேசி இருக்கிறார். அப்போ அந்த அவர் சகோதரன் கேட்கிறார், நாங்க இப்படி ஒரு ஊழியத்துக்கு போகணும், எனக்கு லீவ் வேணும். அப்போது அந்த மேனேஜர் சொல்றாரு, உங்களுடைய நண்பன் என்று நினைக்கிறேன், அவனுடைய பெயர் இப்படி ஒரு பெயர், அவர் சொன்னார் உங்களுக்கு லீவ் கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு, அதனாலேயே நான் உனக்கு லீவ் தருகிறேன், நீங்க ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. பாருங்க, 2 பேர் நண்பர்கள், அன்புள்ள சகோதர அன்பு இன்றைக்கு அநேகரிடம் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்ட அழைப்பை பெற்றவர்களாகி நமக்குள்ள சகோதர அன்பு வேண்டும். இன்னும் 1 கொரிந்தியர் 6:6 போடப்பட்டிருக்கிறது, சகோதரோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பதாக அப்படி செய்கிறான், புறஜாதிகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியம் செய்கிறான். சகோதரனுக்கும் பகை, சண்டை, புறஜாதிகள் பாக்குறாங்க. 1 கொரிந்தியர் 6:8 நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரனுக்கு அப்படி செய்தீர்கள். நம்ம சகோதரர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற சகோதரர்கள் உண்டு. நான் வாழ்நாளான பரவாயில்ல, அவன் வாழக்கூடாதுன்னு சொல்ற சகோதரர்கள் உண்டு. பாருங்க, 1 கொரிந்தியர் 8:12 இப்படி சகோதரருக்கு விரோதமா பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்யறீங்க. பாருங்க, அங்க போடப்பட்ட சகோதரருக்கு விரோதமா நீங்க செஞ்சனா ஆண்டவருக்கு முன்பதாக பாவம் செய்ததாக அர்த்தம். நான் எந்த தவறும் செய்யல, எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. சகோதரனை பகைத்தாலே அது பாவம். பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு 4 பேர் சகோதரிகள், அவங்க வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி பில் எடுத்து அதை பார்க்காங்க. அந்த சகோதரியோட சாரியோட இவங்க சகோதரி சாரி 50 ரூபா கம்மியா இருக்கு. ஸோ அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, எனக்கு 50 ரூபாவை எடுத்து வைங்க, இல்லைன்னா இந்த சாரி வேண்டான்னு சொல்லி. எவ்வளோ அன்பு பாருங்க, எவ்வளவேன்னு நம்ம இருக்கிறோம், கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. எவ்வளோ காரியத்துல நம்ம அன்பு தணிந்து விட்டது, விட்டு கொடுக்கிற தன்மை நமக்குள்ள இல்ல. ஒரு சகோதரி என்னோட ஜெப வேலையில அவங்க சொல்ற காரியம், உங்க வீட்டுல 2 சகோதரிகள் இருந்திருக்காங்க பாருங்க, அவங்க திருமணம் முடிந்தது, ஒரு காலகட்டம் வரும்போது அவர்களுடைய பூர்வீக சொத்து அந்த காரியத்தை கேக்குறாங்க. பாருங்க, அங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, சகோதரிகளுக்குள்ள அவர்கள் தாய் தகப்பனை டிமாண்ட் பண்ணி எனக்கு இந்த சொத்து வேணும்னு சொல்லி வாங்கி பிரச்சனை. இப்போ பிரச்சனையின் விளைவாக பாருங்க, அக்காக்கு இவ்வளவு கொடுத்துட்டாங்க, தங்கச்சிக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பிரச்சனையினாலேயே அந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. அம்மா ஒரு சகோதரி
இடமும் அப்பா ஒரு சகோதரியிடம் வாழ்கிறாங்க. பாருங்க எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இப்படி சகோதரருக்குள்ளே பகையா இருக்கிறீங்களா? காரணம் இல்லாத சண்டையா, ஒருவேளை சொத்து பிரச்சனையா? கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒன்று சகோதர சிநேகம். அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நினைக்கிறார். அந்த சகோதர அன்பு நமக்கு இல்லை என்றால், ஆண்டவரை பற்றின விசுவாசமோ இந்த காரியங்கள் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டலாம், அவ்வளோ நம்ம இவ்வளவு வேணும் ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து வேஸ்ட். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சகோதர சிநேகத்தை விரும்புகிறார். பாருங்க சில வசனம் சொல்லுது, நீங்க பலிபீடத்துல போய் காணிக்க போடுறதுக்கு முன்னாடி சகோதரனோட ஒப்புரவாகிட்டு வரணும், இல்லைன்னா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லுது. பாருங்க அப்போ சகோதர அன்பு நம்மகிட்ட இருக்குதா? வசனம் சொல்லுது 2 பேதுரு 1:10, ஆகியால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்க இடறி விழாம இருக்கணும்னு அந்த 7 காரியம் உங்களுக்கு தேவை. சில நேரங்கள் நம்ம விழுந்து விடுகிறோம்ல, சில காரியங்கள்ல விழுந்து விடுகிறோம். வேதாகமத்துல அநேக சகோதரர்களுடைய சண்டையை பார்க்கிறோம். காயின் ஆபேல் அவர்கள் அழகா இருக்காங்க, நல்ல சந்தோஷம். பலி செலுத்தினதுல ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அதனால கோபத்துல ஆதியாகமம் 4:8 காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க சின்ன காரியம்தான், அவன் பழி செலுத்திட்டான், அது ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டாரு. கோபம் உடனே கொலை செய்கிறான். சகோதர சிநேகம் பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா யாக்கோபு ஏசா பாருங்க, அவங்க 2 சகோதரர்கள், அவர்கள் சின்ன சொத்து பிரச்சனை என்ன, அவன் ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுட்டான். ஏமாற்றி யாக்கோபு எத்தனாக மாறி தன்னையே ஏமாற்றி கொண்டான். சுத்தி திரிந்து ஆண்டவர்ட்ட போராடி இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்றான். பாருங்க எத்தனை பேர் நம்ம இப்படி சகோதரருக்குள்ளே பிரிவினையோடு நம்ம இருக்கிறோம். இன்னும் மிரியாமும் மோசே ஆரோன் பாருங்க, மிரியாம் சொல்றான் மோசையை பார்த்து, தேவன் எங்களோட பேசலையா, அவ மோசேட்ட மட்டும் தான் பேசுவாரன்ற வார்த்தை கர்த்தர் உடனே பதில் சொல்ற. பாருங்க ஆண்டவர் அதை பார்க்கிறார். சகோதர சிநேகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 3:14 நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். மரணத்திலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம். பாருங்க இன்றைக்கு சகோதர சிநேகிதத்தை கர்த்தர் விரும்புகிறார். அநேக காரியத்தை இந்த 7 நாட்களாக நாம் தியானித்தோம். வரிசையாக விசுவாசம், ஞானம், தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகிதம், அன்பு, இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்பா. தேவ அழைப்பை நாங்க உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த காரியம்லாம் எனக்கு வேணும், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. அநேக காரியங்களை நாங்க தொடர்ந்து தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில நாங்க இதை பிரதிபலிக்க கிருபித்தாங்க. உடைய அன்பை பெற்றுக்கொள்ள உமக்காக சாட்சியாக வாழ கிருபித்தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் முழக்கை கிருபிதாவே, ஆமென்.